திருச்சி மாநகரின் பரபரப்பான காய்கறி சந்தைக்கு வந்தான் ராகுல். அவனது நோக்கம் பழங்கள் வாங்குவது. ஆனால் அங்கு நடந்தது எதிர்பாராத சந்திப்பு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்து பெற்ற மனைவி ராணி அங்கு காய்கறி விற்பதைக் கண்டு அவன் திகைத்து நின்றான். அவள் முன்னால் தரையில் சில காய்கறிகள் மட்டுமே இருந்தன. சோகமாக அமர்ந்து வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்தாள். அவள் முகத்தில் பொலிவு இல்லை, மெலிந்து கருத்திருந்தாள். ஆனால் அவள் நெற்றியில் இருந்த பெரிய மச்சம் அவளை அடையாளம் காட்டியது. ராகுலின் மனதில் பழைய நினைவுகள் அலைமோதின. விவாகரத்தின் போது ராணி சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தன. "உன்னை விட 100 மடங்கு சிறந்த கணவன் எனக்கு கிடைப்பான்." ஆனால் இப்போது அவள் தனியாக ஏதோ ஒரு கடையில் காய்கறி விற்கும் நிலையில் இருந்தாள். ராகுலின் மனதில் அவமானமும் ஆதங்கமும் கலந்த ஒரு உணர்வு எழுந்தது. அவன் தன் முகத்தில் ஒரு கைக்குட்டையை கட்டிக்கொண்டான். 8 வருடங்களில் அவன் உடல் எடை அதிகரித்திருந்தான். நிறமும் மாறியிருந்தது. சூட்பூட் அணிந்திருந்ததால் அவன் ஒரு பெரிய அதிகாரியைப் போல் தோன்றினான். அவனை அடையாளம் காண முடியாது என்பது உறுதி. ராணியின் கடையில் சில உருளைக்கிழங்குகள், சிவந்த தக்காளிகள், மாம்பழங்கள், பச்சை மிளகாய் மற்றும் சில காய்கறிகள் இருந்தன. அவள் காய்கறிகள் பழையதாகத் தோன்றினாலும் அவள் வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் இருந்தாள். ராகுல் மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். ராணி அவனை பார்த்ததும், "ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும்?" என்று ஆவலுடன் கேட்டாள். அப்போது பக்கத்தில் வேறு ஒரு பெண் காய்கறி விற்று கொண்டிருந்தவள், "ஐயா, அங்கே பழைய காய்கறிகள்தான் இருக்கு, இங்கே பாருங்கள்" என்றாள். ஆனால் ராணி பதற்றத்துடன், "பழையதே இல்லை ஐயா, இன்று காலைதான் வாங்கினேன்" என்று சொன்னாள். அவள் முகத்தில் இருந்த கட்டாயமும் இயலாமையும் ராகுலின் இதயத்தை ஈர்த்தது. அவள் வாழ்வின் 6 வருடங்களை அவனுடன் கழித்திருந்தாள். விவாகரத்தில் முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் இனிமையான தருணங்களும் இருந்தன. ராகுல் மாம்பழங்களை பார்த்தான். அவை பழையதாகி தோல் சுருங்கியிருந்தன. "இவை உண்மையிலேயே கெட்டுப் போயிருக்கின்றன" என்றான். ராணி, "இல்லை ஐயா, பார்க்கத்தான் அப்படி தெரிகிறது. வாங்கிக் கொள்ளுங்கள், மலிவான விலை தருகிறேன்" என்று கெஞ்சினாள். 2 நாட்களாக என் மகளின் உடல்நிலை சரியில்லை, அதனால் கடையை கவனிக்க முடியவில்லை என்றாள். மகள் என்ற வார்த்தை கேட்டதும் ராகுல் அதிர்ச்சியடைந்தான். அவனுக்கு தன் மகள் பிரீத்தியின் முகம் நினைவுக்கு வந்தது. விவாகரத்தின் போது அவளுக்கு 4 வயது, இப்போது 12 வயது இருக்கும். ராணி ஒரு மாம்பழத்தை அவனிடம் நீட்டினாள். "சுவைத்துப் பாருங்கள் ஐயா" என்றாள். ஆனால் ராகுல் மகளின் நினைவில் மூழ்கியிருந்தான். அவன் மனம் பதைபதைத்தது. உடனே, "எல்லா மாம்பழங்களையும் எடை போடு" என்றான். ராணி ஆச்சரியத்துடன், "எல்லாவற்றையுமா?" என்று கேட்க, "ஆம், எல்லாவற்றையும்" என்று உறுதியாக சொன்னான். 8 கிலோ மாம்பழங்களை 2 பைகளில் போட்டு, "ராணி, கிலோ 100 ரூபாய். ஆனால் நீங்கள் மொத்தமாக வாங்குவதால் கிலோ 80 ரூபாய். மொத்தம் 640 ரூபாய். 40 ரூபாய் வேண்டாம், 600 ரூபாய் மட்டும்" என்றாள். ராகுல், "உன் மகள் நோயாளி, கிலோ 100 ரூபாய் கணக்கிலேயே கொடு" என்று சொல்லி 2 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துவிட்டு செல்ல முற்பட்டான். ராணி அவனை நிறுத்தி 200 ரூபாயை திருப்பிக் கொடுக்க முயன்றாள். "எனக்கு பிச்சை வேண்டாம் ஐயா, அதனால்தான் இந்த கடையை வைத்திருக்கிறேன்" என்றாள். ராகுலின் மனம் கனத்தது. அவன் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். ராகுலின் மனத்தில் ஒரே ஒரு கேள்வி. தான் இந்த 8 வருடங்களில் செய்தது சரிதானா? இனி எப்படி தொடர்வது? ராகுல் நடந்து கொண்டே ராணியிடம், "உன் கணவன் ஒன்றும் செய்வதில்லையா?" என்று கேட்டான். ராணி அந்த 200 ரூபாயை அவன் கையில் திணித்துவிட்டு, "கணவரிடமிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பே விவாகரத்து ஆகிவிட்டது ஐயா" என்றாள். ராகுல் மேலும் கேட்டான், "உன்னைப் போன்ற சுயமரியாதை உள்ள பெண்ணுக்கு கணவன் நிச்சயம் ஏதோ துரோகம் செய்திருப்பான், அதனால்தான் உறவு முறிந்திருக்கும்." அதற்கு ராணி பதிலளித்தாள், "இல்லை ஐயா, கணவர் நல்லவர்தான், காலம்தான் சரியில்லை." அந்த வார்த்தைகள் ராகுலின் நெஞ்சில் குத்தியது. அவளுடைய சுயமரியாதையை அவனால் காப்பாற்ற முடியவில்லை என்பது அவனுக்கு இப்போது புரிந்தது. அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. காரை நோக்கி வேகமாக நடந்தான். பின் திரும்பி பார்த்தபோது ராணி தன் கடையை சுருட்டிக் கொண்டிருந்தாள்.
ஒருவேளை அன்றைய கூலி கிடைத்த மகிழ்ச்சியில் இருட்டுவதற்கு முன்பே அவள் வீட்டுக்கு புறப்பட்டாள். ராகுலின் மனதில் அவளை பின்தொடரவும் அவளது வாழ்க்கையை அறியவும் ஆசை உண்டானது. மகள் பிரீத்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் அவனை தூண்டியது. ராணி காய்கறிகளை ஒரு பையில் வைத்து நடக்க ஆரம்பித்தாள். ராகுல் தூரத்திலிருந்து அவளை பின்தொடர்ந்தான். அவள் திருச்சி நகருக்கு வெளியே உள்ள ஒரு குடியிருப்பு பகுதிக்குச் சென்றாள். பழைய ஒரு கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். அந்த வீடு பார்ப்பதற்கு அறைகளே இல்லாத பாழடைந்த கட்டிடம் போல் இருந்தது. முற்றத்தில் 2 கட்டில்கள் போடப்பட்டிருந்தன. ஒன்றில் பிரீத்தி படுத்திருந்தாள், மற்றொன்றில் ஒரு மூதாட்டி. அது ராணியின் தாய், ராகுலின் மாமியார். ராணி வந்ததும் மூதாட்டி எழுந்து உட்கார்ந்தாள். பிரீத்தியும் எழுந்தாள். அவள் முன்பை விட வளர்ந்திருந்தாலும் மிகவும் பலவீனமாகத் தெரிந்தாள். ராகுலின் இதயம் துடித்தது. அவளது மகளைக் கண்டதும் கண்களில் கண்ணீர் பொங்கியது. பிரீத்தியை நெஞ்சோடு அணைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவனால் வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை. அவன் வெகுநேரம் தவிப்புடன் பார்த்து கொண்டு நின்றான். கண்கள் கலங்கின. இறுதியாக மனதை கனக்க வைத்தபடி அங்கிருந்து திரும்பினான். அவனுடைய அண்ணியின் மீது கோபம் பொங்கியது. அவனும் ராணியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த குடும்பத்தை அழித்தவள் அவள்தான். விவாகரத்தின் போது அண்ணி சொன்னாள், உனக்கு விரைவில் 2வது திருமணம் செய்து வைக்கிறேன் என்று. ஆனால் 8 ஆண்டுகள் கடந்தும் அது நடக்கவில்லை. ராகுல் இந்த நகரத்தில் தனியாக வசித்து வந்தான். அவனது அண்ணன் வியாபாரத்திற்காக ஒரு கடையையும் 2 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீட்டையும் வாங்கி கொடுத்திருந்தான். ராகுல் தனியாக அந்த கடையை நடத்தினான். அண்ணனும் அண்ணியும் அவனை ஒரு வேலைக்காரனாக பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு வாரமும் அண்ணன் வந்து லாப பணத்தை எடுத்துச் செல்வான். ஆனால் இப்போது அவன் மனம் தன் மனைவி மற்றும் மகளை சிந்திக்க ஆரம்பித்தது. ராகுல் தனது அண்ணன் அண்ணியின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினான். ஆனால் தான் இதுவரை செய்த தவறுகளை எப்படி சரி செய்வது? மறுநாள் முதல் ராகுல் தினமும் மாலை வேளையில் ராணியின் கடைக்குச் செல்லத் தொடங்கினான். முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு அதிகமான காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கினான். அவனது நோக்கம் ராணியின் குடும்பத்திற்கு உதவுவதும் மகள் பிரீத்தி நன்றாக வளரவும் செய்வதுதான். ஆனால் முகத்தை மறைக்காமல் ராணியின் முன்னால் செல்ல அவனுக்கு துணிச்சல் வரவில்லை. அவன் வாங்கிய பொருட்களில் தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை தெருவில் உள்ள விலங்குகளுக்கு உணவாகக் கொடுத்தான். சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் ராகுலின் அண்ணன் கணக்கு பார்ப்பதற்காக கடைக்கு வந்தார். சேமிப்பு பணம் எங்கே என்று கேட்டார். ராகுல், எல்லாம் செலவாகிவிட்டது அண்ணா என்றான். அண்ணன் கோபமாக, இவ்வளவு பெரிய தொகையை எங்கே செலவு செய்தாய் என்று கேட்டார். ராகுல் தைரியமாக, வேலை இருந்தது, செலவு செய்துவிட்டேன் என்றான். அண்ணன், இதுவரை நீ 1 பைசா கூட வீணாக செலவு செய்ததில்லை. இப்போது உனக்கு என்ன பழக்கம் என்றார். ராகுல் பதில் சொன்னான், சம்பாதித்தது நான் தானே, செலவு செய்தேன். எனக்கும் தேவைகள் இருக்கின்றன. அண்ணனுக்கு ஆத்திரம் வந்தது. ராகுல் அமைதியாக சொன்னான், நான் எதிர்த்து பேசவில்லை, உண்மையை சொல்கிறேன். இந்த வீடும் கடையும் என் பெயரில்தான் வாங்கியிருக்கிறீர்கள். அதனால் இதை என்னிடமே கொடுத்துவிடுங்கள். உங்களிடம் பூர்வீக வீடும் பெரிய கடையும் இருக்கிறது. நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். இது எனக்கு போதும். நான் தனியாக வாழ விரும்புகிறேன். அண்ணன், நீ என்ன பேசுகிறாய்? உன்னை எப்படி தனியாக விட முடியும்? இன்னும் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றார். ராகுல் கோபமாக மாறினான். இனி என் மீது அக்கறை காட்டுவதை நிறுத்துங்கள். நீங்களும் அண்ணியும் சேர்ந்துதான் என் மனைவியிடமிருந்து என்னை பிரித்தீர்கள். 8 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை ஒரு பெண் கூட பார்த்தீர்களா? உங்களுக்கு என் மீது அக்கறை இல்லை. என்னை வேலைக்காரனாகவே வைத்திருக்க விரும்பினீர்கள். இப்போது நானே என் திருமணத்தை செய்து கொள்வேன். என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள். இனிமேல் ஏதாவது தீங்கு நினைத்தால் நான் கிராமத்திற்கு வந்து எல்லா சொத்துக்களிலும் என் பங்கை வாங்கிவிடுவேன். ராகுலின் அண்ணன் இப்போது புரிந்து கொண்டார். தங்களது தந்திரம் வேலை செய்யாது என்பதை உணர்ந்தார். அவர்களின் போலி உறவின் முகமூடி கலைந்து விழுந்தது. தன் தம்பியின் பங்கை பறித்து தன் மகனுக்காக சொத்து சேர்க்க நினைத்த அவரது கனவு தகர்ந்தது. அவர் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினார்.
ராகுல் இப்போது அண்ணன் மற்றும் அண்ணியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டான். ஆனால் அவனது மனம் முழுவதும் ராணியும் மகளும் நிறைந்திருந்தனர். அவர்களை எப்படிச் சந்திப்பது? அடுத்த நாள் ராகுல் நேராக ராணியின் கடைக்கு மதிய நேரத்திலேயே வந்தான். முகத்தில் கைக்குட்டையை கட்டிக்கொண்டுதான் வந்தான். அன்று ராணி ஓரளவு நல்ல உடை அணிந்திருந்தாள். ஆனால் அவள் கண்களில் கவலையும் சோகமும் தெரிந்தன. ராகுல் அருகில் சென்று, "உங்கள் மகள் இப்போது எப்படி இருக்கிறாள்?" என்று கேட்டான். ராணி அவனை உற்று பார்த்தாள். பிறகு, "ஏன், அவள் உங்கள் மகள் இல்லையா?" என்றாள். ராகுல் திடுக்கிட்டான். முகத்தில் கைக்குட்டை இருந்தும் ராணி எப்படி அடையாளம் கண்டு கொண்டாள்? ராணி பேச ஆரம்பித்தாள். "தினமும் என் மகளின் நலம் விசாரிக்க வருகிறீர்கள். பிரீத்தியை நேரில் சந்தித்தால் என்ன? உங்கள் அண்ணனும் அண்ணியும் பார்க்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்களா?" ராகுல் தைரியமாக, "நான் அண்ணன் மற்றும் அண்ணியுடனான எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டேன்" என்று சொல்லி முகத்தில் இருந்த கைக்குட்டையை அகற்றினான். "என் மகளை பார்க்க வேண்டும் என்று என் மனம் இயங்குகிறது. கண்களில் கண்ணீருடன் அவளை பார்க்க வேண்டும்" என்றான். ராணி பதில் சொன்னாள், "போய் பாருங்கள். நான் எப்போது தடுத்தேன்? உறவு என்னோடு தான் முறிந்தது, மகனோடு இல்லையே." ராகுல், "நீ என்னை எப்படி அடையாளம் கண்டாய்?" என்று கேட்டான். ராணி புன்னகையுடன், "நான் உங்கள் மனைவியாக இருந்தவள். உங்கள் நடையை வைத்தே என்னால் அடையாளம் காண முடியும். முதல் நாள் நான் கவனிக்கவில்லை. ஆனால் 2ஆம் நாளே கண்டு கொண்டேன். ஒவ்வொரு முறையும் பிரீத்தியை பற்றி நீங்கள் கேட்கும்போது உங்கள் கண்களில் ஒரு வலி தெரிந்தது. அது ஒரு தந்தையின் கண்களில் மட்டுமே இருக்கும். உங்கள் முகத்தை மறைத்திருக்கலாம், ஆனால் மகளை பார்க்கும் தவிப்பை மறைக்க முடியவில்லை." ராணி தொடர்ந்தாள், "வீட்டின் முகவரியை தருகிறேன். அங்கே சென்று பிரீத்தியை பாருங்கள். நான் மாலையில்தான் வீட்டுக்கு வருவேன்." ராகுல், "இல்லை, நீயும் என்னோடு வா. அப்போதுதான் என்னால் அவளிடம் பேச முடியும். அவள் என்னை பிரிந்தபோது மிகச் சிறியவள். இப்போது என்னை அடையாளம் தெரியாது" என்றான். ராணியின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. "திருமண ஆல்பம் இன்றும் என்னிடம் இருக்கிறது. அவள் தினமும் உங்களை பார்க்கிறாள். உங்களை மறக்கவே இல்லை. பார்த்தவுடனே அடையாளம் கண்டு கொள்வாள்" என்றாள். ராகுல் கெஞ்சும் குரலில், "நீ என்னுடன் வா. உன்னோடு சேர்ந்துதான் நான் அவளை சந்திக்க விரும்புகிறேன்" என்றான். ராணி, "ஏன் ஏழையின் வயிற்றில் அடிக்கிறீர்கள்? இது வியாபார நேரம். நான் வந்தால் வியாபாரம் கெட்டுவிடும். ஒரு பொருளும் விற்காது" என்றாள். அதற்கு ராகுல், "எல்லா பொருட்களுக்கும் நானே பணம் தந்துவிடுகிறேன். ஆனால் நீ என்னுடன் வா. இதற்கு பிறகு உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன்" என்றான். ராணிக்கு இந்த வேண்டுகோள் அதிர்ச்சியை அளித்தது. அவள் ஏதோ சந்தேகத்துடன் ராகுலை பார்த்தாள். "உங்கள் 2வது மனைவி இங்கே வரக்கூடாது என்று சொல்கிறாரா?" என்று கேட்டாள். ராணியின் கேள்வி ராகுலின் மனதில் பாய்ந்தது. 2வது மனைவி என்ற வார்த்தைகள் அவனை வேதனைப்படுத்தின. அவன் உடனே பதில் சொன்னான், "இல்லை, எனக்கு 2வது திருமணமே இல்லை. விவாகரத்திற்கு பிறகு நான் தனியாகத்தான் இருக்கிறேன். எனக்கு வேறு யாருமே இல்லை." ராணி அமைதியாக அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் கலவையான உணர்வுகள் தெரிந்தன. ஆச்சரியம், நம்பிக்கை, சந்தேகம் எல்லாம் ஒன்றாக கலந்திருந்தன. ராகுல் தொடர்ந்து பேசினான். "நான் செய்த தவறுகள் பல இருந்தாலும் நீ என்னிடம் இருந்து பிரிந்த பிறகு நான் வேறு யாரையும் நினைக்கவில்லை. என் மனமெல்லாம் பிரீத்தி நினைவுகளில் மூழ்கியிருந்தது. அவளது சிரிப்பு, அவளது குரல், அவளது கேள்விகள் எல்லாமே என் கண் முன்னால் வந்து கொண்டிருந்தன. நான் எவ்வளவு தவறு செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். அதனால்தான் உன்னை தேடி வந்தேன்." அவன் குரல் உடைந்தது. கண்களில் கண்ணீர் வழிந்தது. ராணி சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். பிறகு பேசத் தொடங்கினாள். "இந்த 8 ஆண்டுகள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தன. பிரீத்தியை வளர்க்கும் பொறுப்பு தனியாக இருந்தது. ஆனால் அவள் எனக்கு மிகவும் பலமாக இருந்தாள். அவள் ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி கேட்கும். அப்பா எப்போது வருவார் என்று கேட்டால் என் இதயம் உடைந்து போகும். ஆனால் நானும் உங்களை மறக்க முடியவில்லை. எங்கள் பழைய நாட்கள், எங்கள் சிரிப்பு, எங்கள் சண்டைகள் எல்லாம் இன்னும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது." ராணி சொன்னாள், "நான் இந்த கடையை வைத்தது என் சுயமரியாதையை காப்பாற்றத்தான். யாருடைய பிச்சையும் வாங்க விரும்பவில்லை. என் உழைப்பால் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் கடினமாக இருந்தது. பிரீத்தியின் உடல்நிலை, வீட்டு செலவுகள் எல்லாமே என்னை நெருக்கியது." ராகுலின் மனம் உருகியது.
நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். நான் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வர விரும்புகிறேன். நீ என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான். ராணி பதில் சொல்வதற்கு முன் ராகுல் மேலும் சொன்னான், நான் உன்னை மீண்டும் காதலிக்கிறேன். இந்த 8 வருட பிரிவு எனக்கு உன் மதிப்பை உணர்த்தியது. நீ இல்லாமல் என் வாழ்க்கை வெறுமையாக இருந்தது. நான் இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன். பிரீத்தியின் தந்தையாக, உனது கணவனாக மீண்டும் இருக்க எனக்கு வாய்ப்புதா. அவன் அவள் கைகளை பிடித்தான். ராணியின் கண்களில் கண்ணீர் துளித்தது. அவள் தயங்கினாள். இது சரிதானா? இதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டாள். ராகுல், நான் உறுதி கூறுகிறேன், இந்த முறை நான் உன்னை மகிழ்விப்பேன். பிரீத்தியை நன்றாக வளர்ப்பேன். நீ தனியாக போராட வேண்டாம் என்றான். ராணி இன்னும் தயங்கினாள். உங்கள் அண்ணனும் அண்ணியும் ஏற்றுக்கொள்வார்களா? மீண்டும் பிரச்சனைகள் வராதா என்று கேட்டாள். ராகுல் பதில் சொன்னான். ஆனால் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நேரத்தில் பிரீத்தி திடீரென்று அங்கு வந்தாள். அவள் தன்னுடைய அம்மாவை தேடி வந்திருந்தாள். ராகுலை பார்த்ததும் அவள் ஒரு கணம் திகைத்து நின்றாள். பிறகு மெதுவாக அவன் அருகில் வந்தாள். அப்பா என்று கேட்டாள். அந்த ஒரு வார்த்தை ராகுலின் இதயத்தை உருக்கியது. அவன் குனிந்து அவளை அணைத்து கொண்டான். ஆம் கண்ணம்மா, நான் தான் உன் அப்பா என்றான். பிரீத்தி கண் கலங்கியபடி, நீங்கள் ஏன் இவ்வளவு நாட்கள் வரவில்லை? நான் மிகவும் ஏங்கினேன் என்றாள். ராகுலால் பேச முடியவில்லை. கண்ணீர் வழிந்தது. ராணியும் அருகில் வந்தாள். பிரீத்தி அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்தாள். நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழப் போகிறீர்களா என்று கேட்டாள். அந்த கேள்வி எளிமையானதாக இருந்தாலும் அதில் பிரீத்தியின் ஆழ்ந்த விருப்பம் இருந்தது. ராகுல் ராணியை பார்த்தான். நான் கேட்ட கேள்விக்கு இப்போது பதில் சொல் என்றான். ராணி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு தலையசைத்தாள். சரி, ஆனால் நானும் என் சுயமரியாதையும் முக்கியம். நீ அதை மதிக்க வேண்டும் என்றாள். ராகுல், நான் உறுதி தருகிறேன் என்றான். அவர்கள் மூவரும் ஒன்றாக ராணியின் வீட்டிற்கு திரும்பினர். வழியில் பிரீத்தி தனது பள்ளி நிகழ்ச்சிகள், நண்பர்கள், தனக்கு பிடித்த விஷயங்கள் என்று அப்பாவிடம் பகிர்ந்து கொண்டாள். ராகுல் அதை மகிழ்ச்சியுடன் கேட்டான். வீட்டில் மாமியார் அவரை கண்டதும் முதலில் கோபமாக இருந்தார். ஆனால் ராகுல் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டபோது அவரது மனம் கரைந்தது. என் மகளை கஷ்டப்படுத்தினாய் என்று சொன்னாலும் அவரால் கடுமையாக பேச முடியவில்லை. பேரக்குழந்தையின் மகிழ்ச்சியே அவருக்கு முக்கியமாக இருந்தது. 1 மாதம் கழித்து ராகுல் மீண்டும் ராணியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தான். இம்முறை எளிமையான ஒரு விழா. அண்ணனும் அண்ணியும் வரவில்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த தேவையே இல்லை. ராகுலும் ராணியும் பிரீத்தியும் மகிழ்ச்சியான குடும்பமானார்கள். ராகுல் தனது கடையை விரிவுபடுத்தினான். ராணியும் அவனுக்கு உதவினாள். அவர்கள் சேர்ந்து ஒரு சிறிய மளிகை கடையை ஆரம்பித்தார்கள். பிரீத்தியின் கல்வி மற்றும் உடல் நலத்தை கவனித்துக் கொண்டார்கள். இறைவனின் அருளால் பிரிந்த குடும்பம் மீண்டும் இணைந்தது. அவர்களின் கதை அந்த ஊரில் பலருக்கும் ஒரு உதாரணமாக மாறியது. தவறுகளை உணர்ந்து மன்னிப்பை நாடினால் வாழ்க்கை மீண்டும் அழகாகும் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள்.